சந்திர சூரிய தேவன் சதுர்மறை முனிவருக்கெல்லாம் மந்திரம் ஞானித்தாயார் மக்கள் என வந்த வழங்கின் உடனே சுந்தர மாகாளி துணை வருவாயே கொண்டு வருவாழம் வாழி அசுரனை என்றடக்கி திரைதனில் நீங்க போட்டான் நெடு நீலி கண்டாய் மந்திரமாய் வரும் நாரதன் சேனை சங்கரிக்க விடபத்திர காளி வருவாள் நமக்கு ஒரு நாளும் மயமில்லையே ஆயோகலை நெறியோ ஆயோகலை நெறியோ அருகவை இழப்பருக்கே தாயோ மகனுமாக தாயோ மகனுமாக தரமுடன் நடகவை
பேயோகனுக்கு சூழ பேயோகனுக்கு சூழ பெருமடக்கி வருவாயே பேயோகனுக்கு சூழ பேயோகனுக்கு சூழ பெருமடக்கி வருவாயே பெருமடக்கி அபிராமி பெருமடக்கி அபிராமி பெண்ணும் மண்ணும் கொண்டவனே மனது வந்து தாருடனே தாருடனில் நாங்கள் பாட நாங்கள் பாட உதவி செய்வாய் மாதா உதவி செய்வாய் அன்பரன் பொன்னோ பொன்னோ கைநாசோ அமிழ்மை பொன்னோ பொன்னோ கைநாசோ கைநாசோ கோடி உரையின கைலாசோ கைலாசோ குலதுவாமணி வள்ளி கைலாசோ கோடி உரையின கைலாசோ கைலாசோ வள்ளி வள்ளி கைலாசோ பொன்னி பொன்னிதா பொன்னி வாதி முருகி வாதி சிவதானி பலனி வாதி பொன்னோ பொன்னோ பலனீரே பலனோ வையோ கொண்டிருந்தா சத்தியவளிடம் இருக்க சங்கரனாளம் இருந்தா சக்தியவளிடம் இருக்க சங்கரனா பலம் இருந்தா இடது பாகத்தில் அமர்த்தவராய் நிறைவேற்றிருக்கிறார். இருக்கின்றார் 33 கோடி தெய்வங்கள் இருக்கிறார்கள். 48,000 ரிஷீஸ்வரர்கள் இருக்கின்றார்கள். வானவர்கள் இந்திரன் இறைவன் கந்தன் கடவுள் அதாவது முருகப்பெருமானுடைய மூத்த மகனாகிய கணபதி தாய் தந்தையருக்கு தீபங்களிலே சிறந்த தீபம் கற்பூர தீபம். அந்த கற்பூர தீபத்தை கொண்டு ஆராத்தி காட்டுகின்றான். இளைய மகனாகிய வேலவன் மலர்களிலே சிறந்தவர் பாரிஜாத மலர் என்று சொல்லுவார்கள். சரி, அந்த பாரிஜாத மலரை கொண்டு தாய் தந்தையருக்கு பாத பணிவிடை செய்து வருகின்றார். அப்படி இருக்கின்ற போது பகவானுக்கு பூஜையாக நடந்தபடிய அப்படி இருக்கின்ற போது பார்வதா தேவியானவள் பரம்பரவாகிய சிவத்தை பார்த்து சொல்லுகின்றார். சொல்லுகின்றார்கள், ஈஸ்வரரே ஈஸ்வரரே இடமாக வைத்தவரை வைத்தவரை ஈஸ்வரரை அம்பலத்தில் ஆடுகிறா அந்த நடனோ
மனம் ஒரு சிறுத்தி பார்த்து கேட்கிறார். சுவாமி என்னுடைய மனதிலே ஒரு பெரிய ஆசை இருக்கிறது. ஆசை வந்தாலே அழிவு வந்து விடும். என்ன ஆசை பாருங்க, நீங்களும் தெலுங்கிலே நடனம் ஆடி இருக்கிறீர்கள், சிதம்பரத்தில் நடனம் ஆடி இருக்கிறீர்கள், சீர்காழியில் நடனம் ஆடி இருக்கிறீர்கள், நெல்லையில் நடனம் ஆடி இருக்கிறீர்கள். பாருங்க, திருச்சிற்றம்பலங்கள் அனைத்திலுமே நடனம் ஆடி இருக்கிறீர்கள். என்றால் ஒருவனம் நான் பார்க்கும் வண்ணமாக நீங்கள் நடனம் ஆடியது உண்டமா சுவாமி? பொதுவாக நடனம் ஆட மாட்டேன். அப்படி திருநடம் ஆடினேன் என்று சொன்னால் ஏதாவது ஒரு பிரளயம் வந்து தீரும். உலகம் என்ன ஆகும் தெரியுமா? திருநடனோ ஆடினாக்கா தேசமா மந்திரம் கைலாசம் வழிந்திடம் மரமரத்தை தாவரங்கள் மனித ஜலம் ஒழுங்கிடும். அருந்தாரோ வரவில்லை, அருந்தாரோ வரவில்லை, ஆடவேனோ நடனோ பாவமில்லை, அதிகாரம் பாவமில்லை, ஆட வேண்டும் திருநடனோ. நடனம் ஆட சொன்னா சொல்ல வேண்டிய காலை தூக்க மாட்டேன், அப்படி தூக்கிட்டு வைக்க மாட்டேன். நான் காலை எடுத்து திருநடனம் ஆடினேன் சொன்னால் இந்த அகில உலகமே அழிந்து விடும். சுவாமி, உலகம் அழிந்து விடும் என்று சொல்லுகின்றீரா? சுவாமி, உலகமானது அழிந்தாலும் பரவாயில்லை, இருந்தாலும் பாரவில்லை. நீங்கள் நடனம் ஆட வேண்டும், அடியினை கண்டு நானும் பார்த்து ரசிக்க வேண்டும். சுவாமி, வாதத்துக்கு மறந்து கொண்டு பிடிவாதத்துக்கு மறந்து கிடையாது. எவ்வளவுதான் சொன்னாலும் கேட்க மாட்டாய். ஆடுகின்றேன் வருவதையெல்லாம் நீயே ஏற்றுக்கொள்ள வேண்டும். சுவாமி, என்ன நடந்தாலும் பொறுப்பு நீதான். ஆனால் ஒன்று சுவாமி, என்ன ஒண்ணு? அதில் சில நிபந்தனைகள் இருக்கிறதை. என்ன நிபந்தனை? வாருங்கோ, நீங்கள் நடனம் ஆடக்கூடிய தருணத்தில் உங்களுடைய அங்கத்திலிருந்து ஒரு பொருள் நீ கீழே விழக்கூடாது. பார்வதி, அப்படி தப்பி தவறி கீழே விழுந்து விட்டது. ஆனால் நீங்களும் ஆட்டத்தில் தோல்வியுற்றதாக அர்த்தம். சுவாமி, பார்வதி நன்றாக யோசித்துதான் சொல்கின்றாயா? நன்றாக யோசித்துத்தான் பேசுகின்றேன். கட்டிய கணவனிடத்திலே போட்டி போடுகின்றாய். நல்ல ஒரு பார்வதி. பார்வதி, அதாவது இப்போது இந்த இடத்திலே ஆடுகின்றேன், போட்டிக்கு நான் தயார். அப்படியே ஆகட்டும். பகவான் இப்படி எப்படி போடுகிறார்? பகவான் பார்வதா எவியானவர் வார்த்தைக்கு எப்படி நடனமாடுகின்றார்? எப்படி ஆடிக்கொண்டாரி திருநேரம் ஆடிக்கொண்டாரி ஆடிக்கொண்டாரே ஆடிக்கொண்டாரி திருநேரம் ஆடிக்கொண்டாரி ஆடிக்கொண்டாரே திருநேரம் ஆடிக்கொண்டாரே ஆடிக்கொண்டாரி ஆடிக்கொண்டாரே திருநேரம் ஆடிக்கொண்டாரே. ஆறுமீரமன 64 கோடி 54,000 சங்கத்தா சொல்கிறேன். ஒளி ஒளி உள்ளவர்களுக்கும் எனக்கும் ஒவ்வொருக்கும் மக்களுக்கும் ஆடிய பகவான் ஆடிக்கொண்டாரே 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 பகவான் ஆடிக்கொண்டாரே. ஆவி பேசிய அழகில் ஒருத்தவர் தொழில் மழையோ மக்கள் எந்தையும் அசிப்பங்கோடியும் அங்கத சித்திரை கைவசியானியும் ஆடி அவளும் கட்டாசியும் மகளை பசி காத்தியை மகளை கொள்ளாத ஆடிக்கொண்டாரே தேவியானவர்கள் வார்த்தை கிழங்க பரமனோ நடனமாட ஆயத்தமாகிறார். காவி வேசிய எடுத்தொடுக்கிற சாதாரணமாக இப்போ இருக்கிற பிரச்சனை கிடையாது. நடனம் ஆடும் போது இன்னும் அதற்கின்ற ஆடை ஆபரணங்களை எடுத்து அணிய வேண்டாமா? காவி வேசிய எடுத்தொடுக்கிறார். அந்த கோடார் எடுத்து தோளிலே போடுகின்றார். அறையிலே குளித்தோர் சோழியை பொக்கடம் மாலைகளை எடுத்து கழுத்துல போடுறாரு. ருத்ராட்ச மாலைகள், காலிலே பாத குரடி,
காதிலே குண்டலம் என்று சொல்லக்கூடிய ஆபரணம். அதாவது இப்போ உள்ள ஆண்பிள்ளை பசங்க எல்லாம் காதல போட்டிருக்காங்க கம்மல். அது இன்னைக்கு வந்தது கிடையாது. அன்னைக்கு ஆண்டவனே போட்டிருக்காரு குண்டலம். அதாவது குண்டலங்கிறது ஆண் பெண்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண்களுக்கும் உண்டு குண்டலம். அதாவது அந்த ஒரு ஆணுடைய வீரத்தை பறைசாற்றுவது இந்த குண்டலம்னு சொல்லுவாங்க. அந்த குண்டலத்தை எடுத்து காதுகளிலே அடிக்கின்றார். அழகாக நாட்டியம் ஆடுகிறார். நாட்டியம் நாள் கணக்காக நடனமாடிய பகவானோ அந்த இன்னொரு 7 நாட்கள் ஒரு வாரமாக மாறுகிறது. ஆமா, வாரம் கணக்காக நடனமாடுகிறார். 54 வாரம் ஒரு வருடமாகிறது. வாரங்கள் 4ஐயும் ஒன்றடக்கி மாத கணக்காக நடனமாடுகிறார். மாதங்களும் யுகங்கள் ஆகிறது. அப்படி மாதங்கள் 12 முடிந்து வருடங்கள் பிறக்கின்றன. வருடம் யுகமாக மாறுகிறது. அப்படி யுகக்கணக்கமாகவே நடனமாடிக்கொண்டிருந்தாரே நந்தி மத்தளங்கொட்ட நாடகமாக நியமித்த வானாடமடுவாடு மங்கை சிவகாமி நாடாட குழந்தை முருகேஸ்வரோடு அகில பிரபஞ்சமே நடனமாடிக்கொண்டிருக்கிறதா. அந்த நேரத்தில் பகவான் காதலி அணிந்திருந்தாரே என்று சொல்லக்கூடிய ஆவரணமாகப்பட்டது. திருவாணியானதை கலந்து வருகிறதா. பகவான் திருகாணி கலந்து விட்டது என்று சொன்னால் ஆட்டத்தை நாம் தோற்று விடுவோம். ஏன்னா ஆட்டத்தை நடத்திட்டு திருகாணி திரும்பி கொடுத்தவங்க ஏழாமா சிரிச்சிருவா. அதாவது யாரு கிட்ட தோத்தாலும் கெட்டின கொண்டாட்டி கிட்ட தோக்க கூடாது. அடுத்தவட தோத்தா அந்த இடத்துல விட்டுட்டு போயிருவார். கெட்டின கொண்டாட்டி கடைசி வரைக்கும் இந்த சொல்லி காட்டுவாங்க. ஏழு மாதிரி குடையிலிருந்து கடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பார்த்த பகவானும் ஆட்டத்தையும் நடத்தக்கூடாது. திருகாணியும் தெரிவி கொடுக்க வேண்டும் என்று நினைத்த பகவானோ ஒரு காலக்கிளை ஒன்றி மற்றொரு கால இடத்தில் நெருங்காணி திரும்பி கொண்டு கொடுக்கிறார். நாட்டிய பேரொன்றி சொல்லுவாங்க. ஆமையா ஆடிக்கொண்டிருக்கும் போது ஒரு கால வளர்ச்சி அப்படியே திருகாணியை மெதுவா திருக்கிறாரு. பார்த்த பகவானியானவன் என்ன செய்யலாம் கண்டிருந்த பார்வதியார் கண்டிருந்த பார்வதியார் பார்வதியார் தான் சிரித்தார் கையகத்தி தான் சிரித்தாள் நான் சிரித்தாள் பார்வதியாள் சிரித்தினே ஆரோகோ அணிந்திடுவா நகமானோ பாரதியோ நகமானு பாரதியோ 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 கையிலோ இல்லாமல் கையிலோ இல்லாமல் இல்லாமல் பகவானும் பார்வதாதேவி எனக்கு என்னால் இந்த பார்வதாதேவி என்ன நினைக்கிறாள். இது நடனமாடத்தால சொன்னோம். நாட்டியம் ஆடுவதை விட்டு விட்டு ஆடை நகழ்வது கூட தெரியாமல் இப்படி நடனம் ஆடுகின்றாரே. உங்க வீட்டு ஆட்டமா எங்க வீட்டு ஆட்டமா பார்த்தால் இந்த பார்வதா தேவியானவள் கையை கொட்டி கலகலம் என்றே சிரித்து விட வந்தார். ஆமையா அப்படி சிரிக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தால் இந்த மங்கியானவள் தலையை வைத்திருந்தாரே கெங்கை. அவள் நினைக்கிறார் கோபத்திற்கு அதிபதிதான் இந்த பார்வதா தேவி என்று சொல்லுவார். எனக்கு பார்த்தாலும் அத்தானுக்கும் அக்காவுக்கும் எப்பவும் சண்டை தான் ஏற்பட்டிருக்கும். ஆமா, இன்னைக்கு இதுக்கு அக்கா சிரிக்கான்னு சொல்லி சரி அப்படி மெதுவாக பூமியை எட்டி பார்த்தா பாத்தீங்களா. அப்படி கங்கையானவள் பொங்கி பூமியிலே குதித்து விட்டாள். அப்படி பூமி குதிக்கும் போது பூமியில் எங்கு பார்த்தாலும் ஒரே வெள்ளம். அப்படி ஜல பிரளயமாகவே இருக்கிறதா இல்லையா. அதாவது கங்கை பொங்கினால் நாடு தாங்காது, மங்கை பொங்கினால் வீடு தாங்காது. பொம்பளையும் சிரிக்க வேண்டியதா, ஒரு அளவா சிரிக்க வேண்டியதா. இந்த சிரிப்பில் நிறைய சிரிப்பு இருக்கு. நக்கல் சிரிப்பு, நையாண்டி சிரிப்பு, ஏரண்ட சிரிப்பு, ரவுத்திர சிரிப்பு. ஆனால் இந்த பார்வதியாரவள் ஒரு நக்கலா சிரிச்சா பாத்தீங்களா. கங்கையாகிய மங்கை பொங்கி இந்த அகில உலகமே அழித்து விட்டதுக்காக ஒரு ஜல பிரளயமாக அன்னைக்கு பாஞ்சாலி சிரித்தால் பாரத போர் வந்தது. இன்னைக்கு இந்த அம்மா பார்வதி சிரித்தால் உலகமே அழித்து விட்டது. இப்படி அழியக்கூடிய சமயத்திலே பகவான் பார்வதியை பார்த்து சொல்லுகின்றாரே, பார்வதி இடமில்லாமல் இருக்கக்கூடிய இடத்தில் என்ன சொல்லுகிறார் இல்லாமல் இல்லாமல் இல்லாமல்
பார்வதியோ 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 தனையாளி தலைகளாச்சி சிலைகளிலே விட்டறிந்தாள் செல்லாமரை கோவிமேலே கோவிமேலே சிவனமையோ வீச்சிருந்தார் 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 இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் பாபாவும் பார்வதியும் இருக்க பகவான் பார்வதியை பார்த்து சொல்லுகின்றார், பார்வதி சுவாமி நாட்டியம் ஆடும் போதே முடியாது என்று சொல்லி எவ்வளவு மறுத்து பார்த்தேன். ஆமா ஆடி ஆட வேண்டும் என்று சொன்னா இப்போது அகில உலகமே அழித்து விட்டது. வாஸ்தவம் தான் சுவாமி, வாஸ்தவம் தான். நம்ம ரெண்டு பேரும் இருப்பதற்கு கூட இடம் கிடையாது. கவலைப்படாதீங்க சுவாமி, என்ன செய்ய போறோம்? அதற்கான உபயோகத்தை நான் செய்கின்றேன் என்று தனது கையிலே அணிந்திருக்கக்கூடிய கணையாளி மோதிரத்தை கலத்தினார். சுனைகளிலே அப்படியே விட்டறிகின்றார். விட்டறியும் போது அந்த கணையாளி மோதிரம் சென்று பாதாளத்திலே வேறொன்றி கீழகத்தில் சென்று வேளாண் ஒன்றே மேல் பரப்பலை மலராக உணர்ந்திருக்கிறதா? செந்தாமரை மலராகவே பூத்திருக்கிறது. அந்த செந்தாமரை பூக்குள்ளாக சிவனும் பார்வதியும் குருவாக வச்சிருக்கின்றார்கள். அப்படி அழகாக வைத்திருக்கக்கூடிய நேரத்தில் செந்தனவை கருணையாமா மனதில் நினைக்கிறார். பகவானையும் பார்வதியும் பார்த்து சிவ தரிசனம் செய்து நாளாகிவிட்டது. ஆகவே பகவானும் பார்வதியும் பார்த்து சிவ தரிசனம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எப்படி வருகிறான். அப்படி பறந்து சுற்றி வரக்கூடிய நேரத்தில் கைலாசம் காணவில்லை, தாண்டருவத்தை காணவில்லை, மரம் மட்டை தாவரங்கள் தேவாதி தேவர்கள் ஒருத்தரையும் காணல. மொத்தத்துல எல்லாம் ஒரே ஜல பிரளயம், எங்க பார்த்தாலும் தண்ணியா இருக்கு. எங்கு பார்த்தாலும் ஒரே ஜல பிரளயமாக காட்சியளிப்பதை கண்ணில் கண்டார் கருணை. சரி, அந்த இரட்டையாழ்வா அப்படி தாழ்வாக வளர்ந்து வந்து பார்க்கின்றார். தாழ்வாக வளர்ந்து வந்து பார்க்கக்கூடிய சமயத்தில் அங்கே செந்தாமரை மலர் மீது சிவனும் உமையும் இருக்க கண்ணில் கண்டார். அப்படி ஓடோடி வரவல்ல. சரி, பகவானை தரிசித்து நிற்கிறார். அப்படி சுவாமி இங்கிருந்த கைலாசம் எங்கி சென்றது, காண்டலப சோலை எங்கி சென்றது, தெய்வாதி தேவனான் எங்கி சென்றார்கள். சுவாமி கருடா, என்ன நான் சும்மா இருந்தாலும் இருக்கின்றாலே என்னுடைய அம்மா பார்வதி. சரி, சும்மா இருந்த என்னை ஆடுங்கள் ஆடுங்கள் என்று கீயேற்றி விட நான் ஆட தலையில இருந்த கங்கையாகிய மங்கை பொங்கி இந்த அகில உலகமே அழித்து விட்டது. தக்க சமயத்தில் தான் வந்திருக்கின்றாய். இந்த அழித்து போன உலகத்துல ஏதாவது அழியாத வஸ்து இருக்கும் என்று சொன்னால் உடனடியாக எடுத்துக்கொண்டு வருவாப்பா எனக்கு. இதோ வருகின்றேன் என்று பகவான் சொந்தம் என்பதாக ஒரு கணம் தாமதிப்பாளர்களும் பகவானின் வார்த்தையானதை சுரசமையில் சுமக்கக்கூடியவன் நான் இரடையாக. அந்த இரடையானோ சுற்றி பார்ப்பை எல்லாம் தேடுவாரா சுரப்பி சிந்தாமல் வந்தவரும் பார்க்கிறோ சுரப்பி சிந்தாமல் சுரப்பி சிந்தாமல் சுரப்பாத்திரம் மிதக்க கண்டா மணிக்கடல் சுரவி சிந்த மணிக்கடல் சுரப்பாத்திரம் மிதக்க கண்டா காணகத்தான் நங்கொழுதி பாராளேயாளா ஆதிசிவா முன்னில் வைத்தே ஆதிசிவா முன்னில் வைத்தே அடிதொட நாங்களையாளா அப்படி பறந்து சுற்றி வார்க்கடலில் பரப்பையெல்லாம் தேடி வருகிறார். அங்கே சுருவி சிந்த மணிக்கடலில் ஒரு சிறு பாத்திரம் மட்டும் மிதந்து வருகிறது. கட்ட குச்சி போன்று மிதப்பதை கண்ணில் கண்டார் கருடன். சரி சரி, ஆழ்நகத்தால் நான் அப்படி எடுத்துக்கொண்டு வருகின்றார்.
பகவானுடைய முன்பு கொண்டு அந்த சுரப்பாத்திரத்தை வைத்துவிட்டு சொல்கின்ற சுவாமி, 7 கடலையும் சுற்றி பார்க்கும் போது சுரவி சிந்தா மணிக்கடல்ல இந்த சுரப்பாத்திரம் மட்டும்தான் கிடைச்சது. அப்படி இப்படி கொடுத்த உடனே பகவான் என்னமா செய்கிறார்? அந்த சுரபாத்திரமாகப்பட்டதை திறந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் பாத்திரமோ ஒன்று அதில் அறைகளோ இருந்திருக்கிறதா? ஒரு அறையிலே ஒரு ஆடவரும் மற்றொரு அறையிலே ஒரு பெண்மணியுமாக இருக்கிறார். அந்த ஆடவரை பார்த்து பகவான் கேட்கிறார், என்ன கேட்கிறார்? அப்பா, உலகமும் அழிந்து விட்டது. இந்த அழிந்து போன உலகத்தில் அழியாத மெய்ப்பொருளாக நீங்கள் இந்த பாத்திரத்துக்குள்ளாக வந்தது எப்படிப்பா? சுவாமி, நான் ஒரு பெருங்குடிமகன், பெருங்குடி விவசாய குடி. அப்படியா? எனக்கு வேற காலை மாலை மதியம் 3 வேளையிலும் தோட்டத்துல சென்று வேலை செய்யக்கூடிய ஒரு விவசாய வேலை, உள்ள வேலை. ஆமா, காலை வேலையை விவசாய தோட்டத்துக்கு சென்று விட்டேன். இது என்னுடைய மகள் திருமகள் கஞ்சி கொண்டு வருவது வழக்கம். மகளா? ஆமா, நான் தோட்டத்துல விவசாய வேலை செய்து கொண்டிருக்கும் போது எனக்கு கொண்டு வந்தால் கஞ்சி என்னுடைய மகள் திருமகள். சரி, இங்கிருந்த காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு வந்தது. அந்த காட்டாற்று வெள்ளத்தை பார்த்த உடனே பயந்து கொண்டு வந்த கஞ்சியை கீழே கவிழ்த்து விட்டு பாத்திரத்தை 2 அறைகளாக பாவித்து ஒரு அறையிலே நானும் இன்னொரு அறையிலே என்னுடைய குஞ்சு போல இருக்கும். அப்படியா? ஓஹோ, அதுவும் நல்லதுதான். இப்போது உலகம் அழிந்து விட்டது. மறு யுகத்தை அடியேன் படைக்க போகிறேன். இந்த யுகத்தில் தகப்பனும் மகளாக இருந்த நீங்கள் மறு யுகம் நான் படைக்கும் போதே கணவன் மனைவியாக நீங்கள் வாழ வேண்டும். இது இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளுமா? இந்த யுகத்தில் நடப்பது யாவும் உங்களுக்கு மறக்க கடவுது. இந்த உலகம் அழிந்து விட்டது சொன்ன ஒரு நிமிஷத்துல எல்லாம் மறந்துடுது. அது உண்மைதான். போன ஜென்மத்துல உங்களுக்கு யாருன்னு தெரியாது, எந்த உறவாகவும் இருந்திருக்கலாம். ஆனா இந்த ஜென்மத்துல அண்ணன் தங்கச்சி, அடுத்த ஜென்மத்துல இப்படியாவும் இருக்கலாம். எப்படி இருந்துட்டு போட்டா அப்படி அவர்களை கையமர்த்தி விட்டு பார்த்தாங்க. இந்த செந்தன்மை கருணையாளனை பார்த்து சொல்லுறாங்க, வரப்பா, இதுதான் உனக்கு முக்கியமான வேலை இருக்குது. 5வது கடலாகிய திருப்பார் கடலிலே பள்ளி கொண்டு அருள்கின்றாரே ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி, அதாவது என்னுடைய மைத்துவன், நான் சொன்னதாக சொல்லி நீங்க அழைத்து வர வேண்டும் அப்பா. அப்படியே வரக்கூடிய நேரத்தில் 5வது கடலாகிய திருப்பார் கடலிலே வந்து பார்க்க அவர் எப்படி வழி கொண்டிருக்கிறார்? காலதூதான் நடக்காதே முடியதுதற்காக, காலதூதான் நடக்காதே முடியதுதற்காக, நேர்த்து திசைக்கு முகமாக ஓடி பாப்பாவே. காலதூதான் நடக்காக முடியதுதற்காக, நேர்த்து திசைக்கு முகமாக அறிந்தோ அறியாதவரோ அவரோடு வேளையிலே, அறிந்தோ அறியாதவரோ அவரோடு வேளையிலே, படுத்தோரங்கோ வேளையிலே பயந்தோடு இழக்க மாட்டார். வேளையிலே அந்த மாமியக்கண்ணனும் எப்படி பண்ணி கொண்டிருக்கிறார்? காலதுதான் வழக்காக கரகு முடிதற்காக அறிந்தும் மொழியானவன் அனந்த சயனத்தில் வந்து கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டவனுக்கு இந்த உலகத்துல யார் யார் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பது எல்லாம் தெரியும். அறைக்குள்ளே செய்தாலும் அருணறியாத மாயவில்லை. செல்லுக்கு பாஸ்வேர்டு போட்டு வச்சாலும் ஆண்டவனுக்கு தெரியாது, எது கிடையாது. நம்ம தான் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி செல்லுக்கு பாஸ்வேர்டு போட்டு வச்சுக்கிட்டோம், இல்ல அறைக்குள்ள பண்றோம்னு நினைக்கிறோம். ஆண்டவனுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் எல்லாம் அறிந்தும் அறியாதவரை போல் அனந்த சயனத்தில் அப்படி பண்ணி கொண்டு இருக்கிறார். இருக்கின்றான் இந்த கரடியாழ்வார். அதாவது பொதுவாக சொல்லுவாங்க, நடிக்கிறவங்களும் எழுப்ப முடியுமா? ஆமா தம்பி சுரேஷ், பாட்டுக்கு நேரம் ஆயிட்டு போய் எழுப்பு, இந்த சைடு தட்டணும் அந்த சைடு சரிஞ்சு படுத்து, அது வரைக்கும் சும்மா உறங்குவாரு. ஆமா தம்பி நேரம் ஆயிட்டு எழுபது குரட்ட வரும். ஆமையா, அது வரைக்கும் சும்மா இருக்காலும் குரட்ட விட்டு வருவாங்க. ஆனால் இங்கே என்ன நடக்கிறது? நடக்கிறது மனதை நினைக்கின்றான் செல்லுடைய கைதூண்டிய பெருமையானா கைதூண்டிய பெருமையானா கொள்வான் என்று கருட
கருணையானான் அழகானை நீ கோரி அறியாமல் மேலே அப்படியே விரித்து வைக்கிறான். ஒரு பாமாலை ஒன்று பாடுகின்றான். அந்த பாமாலையை கேட்டவுடனே கண்ணை விழித்து பார்க்கிறார். சரி, அச்சமலைகளை காட்டி கருடனை பார்த்து சொல்லுகின்றார். என்ன செய்கிறார்? கடல் மங்கி வந்ததுண்டோ கடலை நான் நகர்ந்ததுண்டோ சந்திரனோ சூரியனோ தாண்டிலையின் தொடருந்தோ அதுகள் கொண்டோ நான் அறியே அதுகள் கொண்டோ நான் அறியே அதனாலும் இவன் சொன்னார். சூரியன் ஒளிதர மறுத்து விட்டாரா? அப்படியானால் அழைக்க வந்திருக்கிறாயே காரணம் என்னப்பா? என்னவென்று தெரியவில்லை. உங்கள் அத்தா உங்க மைத்திரர் உங்களை வர சொன்னார். சரி, உங்க மச்சான் வர சொன்னாரு. உங்களை அழைத்து போக வந்திருக்கின்றேன். அப்படியா? அப்படியானால் என்னை அழைக்க வந்திருக்கிறாயே வாகனம் ஏதாவது அனுப்பி விட்டாரா? உங்களை அழைத்து போக வாகனமாகவே அடியேன் வந்திருக்கின்றேன் என்று சிந்தனை கருடையாழ்வான் தரநாமலை வார்த்தை என சொல்லுகிறார்கள். உனக்கேனோ வாகனமாய் உனக்கேனோ ஒளியடியில் வந்தேரையா ஒளியடியில் வந்தேரையா உன்னுடைய கொள்ளும் மகமானே ஒரு சிலங்கள் அவன் ஒரு சிலங்கள் அவன் ஒரு சிலடி குடை பிடிக்க ஒரு சிலடி குடை பிடிக்க சுவாமி வாகனம் இல்லை என்று சொல்லுகிறீரா? உனக்கு ஏறி வர வாகனமாகத்தான் அடியில் வந்திருக்கிறேன். என்னை அழைத்து செல்லும் அளவுக்கு உனக்கு துணிச்சல் இருக்கிறதா? சுவாமி, உங்களுடைய அருட்கண் பார்வையானது இருக்குமையா? உங்களை சுமந்து செல்லும் அளவுக்கு வழி என்னிடத்தில் இருக்கிறது சுவாமி. அப்படி அவர்கிட்ட சொல்லி அவருடைய குறுங்கடத்திலே சென்று ஏறிக்கொள்கிறார். எப்படி வருகிறார்? பச்சை மன்னனோ பச்சியிலே பாடியாரவே உண்டவாழ்வர் மண்ணையும் உண்டு லட்சுமி கருடன் வீதியை ஒரு சிலையை குடைபிடிக்க வட்டமிட்டு வளர்ந்து பறந்து அழைத்து வருகின்றான் செந்தல்வி கருடையான். 7 கடல்களையும் தாண்டி கைலாச மலைக்களத்து வருகின்றார். வரக்கூடிய இடத்தில் நினைக்கின்றார் பரமசிவநாதரோ. அத்தாலாகிய பரமசிவனை சென்று அழைக்க வேண்டும் என்று சொல்லி இருப்பது நம்மளுடைய மைத்துனன் அல்லவா? மச்சான சும்மா விடலாமா? மச்சம் இருந்தா மலையேறி விளக்கலாம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் மச்சான அழைக்க வேண்டும். மரியாதை கொடுக்கலன்னு சொன்னா அவளுக்கு கோபம் வருமா இல்லையா? கோபப்பட்ட ஒரு கோபக்கார மனுஷன்
என்று நினைத்த பரந்தாமனோ எப்படி அழைக்கிறார்? தாமரை எப்படி அழைக்கிற பாருங்க. கண்ணலையின் வைத்துள்ளார் வாருமே வாரோ வாருமே வாரோ காட்டு போனாலே வாருமே வாரோ பேசு காலமாக வெற்றியை செய்து இன்றைக்கு வைத்தவரை குட்டையில் வாரோ செய்து இந்த தாமரை இலைக்கு மேல இருந்தாலும் வைத்துணரை வாருமாறும் வரட்டாட்டு கோரானை கிட்டி வருங்கய்யா. இந்த நிலைமையில இருந்தாலும் கொழுப்பு உங்களை விட்டு போதே வாய் கொழுப்பு தேச காலமாக நித்திரை செய்து இன்றைக்கு முடித்தவரை வாரும் ஐயா. சரி, இந்த கோளார எதுக்கு அழைச்சிங்க? என்ன ஆச்சு? இதுக்கு தங்களை அழைத்தேன் தெரியுமா? தண்ணிக்கு மேல இருக்கீங்க தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிற காரணம் உண்டு. என்ன காரணம் தெரியுமா? பாரதியார்